சூழலை நீங்கள் கவனமாக அவதானித்தீர்களாயின் பல வகைப்பட்ட தாவரங்கள் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருப்பதை காண முடியும். விலங்குகளையும் மனிதனையும் போன்று இந்த தாவரங்களும் உயிரியல் ரீதியில் தொழிற்பட்டவாறு உள்ளன. இந்த உயிரியல் தொழிற்பாடுகளில் சிலவற்றை வெறுங்கண்ணால் காண முடிந்த போதும் கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்கின்ற செயற்பாடுகளும் உண்டு. இவற்றில் சில சிக்கலான படிமுறைகளையும் கொண்டவை. இத்தகைய சிக்கலான செயற்பாடுகள் தாவரங்களில் எவ்வாறு நிகழ்கின்றன என்று சிந்தித்திருப்பீர்களா? தாவர உடலானது வேர், தண்டு, இலைகள் முதலான உயிரியல் தொழிற்பாட்டுக்கு தேவையான பல்வேறு பாகங்களை கொண்டது. தாவர இழையங்கள் ஒன்று சேர்ந்து இந்த அங்கங்களை உருவாக்குகின்றன. இந்த இழையங்கள் பல கலங்கள் இணைந்து உருவானவை. உயிரங்கி ஒன்றில் குறிப்பிட்ட சில தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்த பல இழையங்கள் காணப்படுகின்றன. இனி இந்த இழையங்களை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். தரம் 11 முதலாம் அலகிற்கு உங்களை வரவேற்கின்றோம். பல்கலாங்கிகளின் உடல் ஒழுங்கமைப்பின் ஒரு மட்டம் இழையம் என்று தரம் 10 கற்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்த பாடத்தில் இழையம் பற்றி விரிவாக கற்கப் போகின்றோம். பாடத்தை தொடங்கும் முன் உங்களுக்கு ஒரு நண்பரை அறிமுகப்படுத்த வேண்டும். இவர் பெயர் நிக். வணக்கம் நிக். வணக்கம், நான் நிக். இந்த தொடரில் உள்ள எல்லா பாடத்திலும் நான் உங்களுக்கு துணை இருப்பேன். நிக், பாடத்தை தொடங்குவோமா? தொடங்குவோமே. எனக்கும் இழையம் பற்றி படிக்க ஆசையாக உள்ளது. நல்லது. இழையங்கள் தாவர இழையங்கள், விலங்கு இழையங்கள் என்று இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது பாடத்தில் நாம் தாவர இழையங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலில் இழையம் என்றால் என்னவென்று பார்ப்போம். அங்கியின் உடலில் அடிப்படை செயற்பாடுகளில் ஒன்றையோ ஒன்றுக்கு மேற்பட்டவையோ ஈட்டுவதற்காக பொதுவான உற்பத்தி தோற்றுவாய் கொண்ட கலன்களின் கூட்டம் உடலில் குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்தவை இழையங்கள் எனப்படுகின்றன. ஒரு தாவரமானது பல்வேறு விதமாக ஒழுங்கமைந்த பல வகையான இழையங்களை கொண்டுள்ளது. ஆலமரத்தின் தாங்குவேர் அல்லது தாழை மரத்தின் மின்டி வேரை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் வளர்ச்சியுறும் பகுதியானது மென்மையாகவும் இளநிறமாகவும் தென்படும். அதேவேளை முதிர்ந்த பகுதி கடினமாகவும் கடும் நிறத்துடனும் காட்சியளிக்கும். அங்குள்ள இழையங்களின் இயல்பு காரணமாகவே அவை இவ்வாறு தோற்றமளிக்கின்றன. இப்போது பாடத்துடன் தொடர்புடையதாக நாம் ஒரு சிறிய பரிசோதனை செய்ய இருக்கின்றோம். இதை செய்வதில் நிக் எனக்கு உதவுவார். நிக், இப்பரிசோதனைக்கு ஒரு ஒளி நுணுக்கு காட்டியும் ஒரு இருவித்திலை தாவர வேரும் தேவைப்படுகின்றது. அதற்கு முதல் நிக், இருவித்திலை தாவரம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஒரு தாவரத்தின் வித்தில் 2 வித்திலைகள் இருப்பின் அது இருவித்திலை தாவரம். சரியா? சரியான பதில் நிக். மா, பலா போன்றன இருவித்திலை தாவரங்கள் ஆகும். சரி நிக், பரிசோதனையை தொடங்குவோமா? இந்த பரிசோதனையில் இருவித்திலை தாவரத்தின் வேரொன்றை எடுத்து அதன் நெடுக்கு வெட்டு முக தோற்றத்தை ஒளி நுணுக்கு காட்டியூடாக அவதானிக்க போகின்றோம். அதன்போது வேரின் நெடுக்கு வெட்டு முகமானது எவ்வாறு தோற்றமளிக்கும் என பார்ப்போம். இப்போது A' ஊடாக குறுக்கு வெட்டு முக தோற்றத்தை அல்லது வேர் மூடியை நாம் நன்கு அவதானிப்போம். அங்கு சில கலன்களை காணலாம். அவை தொடர்ச்சியாக பிரிகி அடைந்து வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். Bயிலிருந்து B' குறுக்கு வெட்டு முக தோற்றத்திலும் பல வேறுபட்ட கல வகைகளை நீங்கள் காணலாம். தாவர இழையங்களை பல்வேறு விதமாக வகை பிரிக்க முடிந்தாலும் இந்த பாடத்தில் தாவரங்களின் பிரிகையடையும் ஆற்றலுக்கேற்ப 2 கூட்டங்களாக அவற்றை நாம் பிரிக்கின்றோம். அவை பிரியிழையம் மற்றும் நிலையிழையம். நாம் முன்பு A' பகுதியில் பார்த்தவை பிரியிழையம் என்றும் B' பகுதியில் பார்த்தவை நிலையிழையம் என்றும் அழைக்கப்படும். சரி, முதலில் நாம் பிரியிழையம் பற்றி பார்ப்போம். உயிர்ப்பாக இழையுறு பிரிவுக்குள்ளாகும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட கலங்களால் அமையப்பெற்ற இழையங்கள் பிரியிழையங்கள் ஆகும். இந்த கலங்கள் வியத்தமடைந்தவை அல்ல. எனக்கு ஒரு சந்தேகம்.
களங்கள் வியத்தமடைதல் என்றால் என்ன? அதாவது நிக், கலங்கள் வியத்தமடைதல் என்பது குறித்த தொழிலுக்காக கலங்கள் சிரத்தல் அடைவதாகும். அதாவது பிரியளியங்கள் வியத்தமடையாத கலங்களை கொண்டிருக்கும். பிரியளியங்களின் தொழிற்பாட்டின் காரணமாகவே பிரதானமாக தாவர வளர்ச்சியானது இடம்பெறுகின்றது. இனி நாம் பார்க்க இருப்பது பிரியளியங்களின் இயல்புகள். இவை அளவில் சிறிய உயிருள்ள கலங்கள். அவற்றிடையே களத்திடைவெளி இருக்காது. முனைப்பாக கரு இருந்த போதும் அவற்றில் பெரிய புன்வெற்றிடம் இருக்காது. ஆனால் சிறிய போலி புன்வெற்றிடங்கள் காணப்படலாம். பிரியளியங்களில் உள்ள கலங்களில் இளைமணிகள் அதிகளவில் காணப்பட்டாலும் பச்சையுறுமணிகள் காணப்படாது. பிரியளியங்கள் தாவரங்களில் அவை அமைய பெற்ற இடத்தை பொறுத்து 3 வகைப்படும். உச்சி பிரியளியம், இடைபுகுந்த பிரியளியம், மற்றையது பக்க பிரியளியம். குறித்த தொழிலை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை ஆற்றுவதற்கு சிரத்தலடைந்த பிரிகையடையும் ஆற்றலை இழந்த இழையம் நிலை இழையம் எனப்படும். இப்போது ஒரு வித்திலை தாவரத்திலிருந்து பெறப்பட்ட தண்டின் மெல்லிய குறுக்குவெட்டு முக தோற்றத்தை அவதானிப்போம். இந்த குறுக்குவெட்டு முகமானது நிலை இழையங்களின் பல வகைகளை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இக்குறுக்குவெட்டு முகத்தின் அதி வெளிப்புறமான படையானது மேற்றோல் எனப்படும். புறத்தோலின் உட்புறமாக மேற்பட்டை அமைந்திருக்கும். மேற்பட்டை, மைய விளையம் முதலான பாகங்கள் பல எளிய நிலை இழையங்களை கொண்டிருக்கின்றன. பூ இதழ்களைப் போல காட்சியளிக்கும் பகுதிகள் கலன்கட்டை கொண்டிருக்கின்றன. இருவித்திலை தாவரங்களில் உள்ள கலன்கட்டின் உட்புறமாக மைய விளையத்தை நோக்கி கால் இலையம் உண்டு. வெளிப்புறமாக மேற்பட்டையை நோக்கியதாக உரிய இழையம் காணப்படும். காலும் உரியமும் நிலை இழையங்கள் ஆகும். காலுக்கும் உரியத்துக்கும் இடையே உள்ள மாரிழையம் ஒரு பிரியிழைய வகையாகும். நிலை இழையங்களின் இயல்பை பொறுத்து அவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று எளிய நிலை இழையம், மற்றையது சிக்கலான நிலை இழையம். இந்த 2 வகையிலும் எளிய நிலை இழையங்கள் ஒரே வகையான கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சிக்கலான நிலை இழையங்கள் பல வகைப்பட்ட கலங்களால் ஆக்கப்பெற்றும் உள்ளன. முதலில் நாம் எளிய நிலை இழையங்கள் பற்றி பார்க்கலாம். இவை ஒரே வகையான கலங்களாலான போதிலும் எளிய நிலை இழையங்கள் கலவடிவம் மற்றும் கலச்சுவரின் இயல்புகளை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. எளிய நிலை இழையங்களை நாம் புடைக்கள விளியம், ஒட்டுக்கள விளியம், வல்லுருக்கள விளியம் என மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். தாவரங்களின் மென்மையான பாகங்களில் அமைந்துள்ள இழையம் புடைக்கள விளையம் ஆகும். தாவரங்களில் பரவலாக காணப்படும் இளைய வகையும் இதுவே. புடைக்கள விளையங்கள் தாவரத்தின் தண்டு மற்றும் வேரின் மேற்பட்டை, மைய விளைய பகுதிகளிலும் தாவரங்களின் சதைப்பற்றான பகுதிகளிலும் வித்துக்களின் வித்தக விளையத்திலும் இலைகளிலும் காணப்படுகின்றன. புடைக்கள விளையத்தின் நெடுக்குவெட்டு முகத்தை அல்லது குறுக்குவெட்டு முகத்தை அவதானித்தீர்கள் என்றால் அதன் சில விசேட இயல்புகளை நீங்கள் தெளிவாக இனங்காணலாம். புடைக்கள விளையங்கள் பெரிய மைய புன்வெற்றிடத்தை கொண்டுள்ளன. ஒத்த பரிமாணமுள்ள இக்கலன்கள் உயிருள்ள கலன்களால் ஆனவை. செல்லுலோசிலான மெல்லிய கலச்சுவர்களை கொண்டவை. சுற்றயலுக்குரிய குளிய உருவில் இக்கலன்களின் கரு காணப்படும். புடைக்கள விளையங்கள் களத்திடைவெளிகளை கொண்டிருக்கும். அடுத்து புடைக்கள விளையத்தின் தொழில்களை பார்க்கலாம். அவற்றில் பச்சையுறுமணிகள் காணப்படுமாயின் அவை ஒளித்தொகுப்பில் ஈடுபடும். வேலிக்காட் புடைக்கள விளையம், கடற்பஞ்சி புடைக்கள விளையம் என்பன புடைக்கள விளையத்துக்கான சிறந்த உதாரணங்களாகும். சில தாவரங்களில் உள்ள புடைக்கள விளையங்கள் உணவை சேமிக்கக்கூடியவை. உருளைக்கிழங்கு முகில், கேரட், வற்றாலை வேர், பப்பாசி, வாழை போன்ற பழங்கள் உணவை சேமிக்கும் புடைக்கள விளையங்களுக்கு உதாரணங்களாகும். கற்றாழை இலை, கள்ளித்தாவர குடும்பம் என்பவற்றிலுள்ள புடைக்கள விளையங்கள் நீரை சேமிக்கக்கூடியவை. சதைக்கரைச்சான், நாகத்தாளி, பிரண்டை போன்ற வறல் நில தாவரங்களின் இலை தொழில் தண்டிலுள்ள புடைக்கள விளையங்களும் நீரை சேமிக்கின்றன. புடைக்கள விளையத்தின் இன்னொரு தொழில் தாங்குதல் ஆகும்.
காசித்தும்பை போன்ற பூண்டு தாவரங்கள் புடைக்கள விடைய புண் வெற்றிடத்தினுள் நீரை உறிஞ்சி கலங்களை உறுதியாக்குவதன் மூலம் தாவரத்திற்கு தாங்கும் இயல்பை வழங்குகின்றது. அடுத்து இன்னொரு எளிய நிலையெளியமான ஒட்டுக்கள விடயம் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். தாவரங்களுக்கு பொறிமுறை வலுவையும் உறுதியையும் வழங்க இவை அவசியமானவை. ஒட்டுக்கள விளையத்தின் குறுக்கு வெட்டு முகத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் இக்கலன்களின் மூளைகள் தடிப்பாக இருப்பதை காணலாம். வழக்கமாக இக்கலன்கள் நீண்டவை, குறுக்குவெட்டில் பல்கோண வடிவானவை. ஒட்டுக்கள விளையத்தின் கலங்கள் குழியவுரு, கரு மற்றும் மைய புன்வெற்றிடம் என்பனவற்றை கொண்டிருக்கும். அதாவது இவை உயிருள்ள கலங்களாகும். கல மூலைகளில் செல்லுலோசு படிவு இருப்பதால் கலச்சுவர்கள் சீரற்ற முறையில் தடித்திருக்கும். களத்திடைவெளிகள் இருக்கலாம் அல்லது இல்லாதும் விடலாம். ஒட்டுக்கள விளையங்கள் இருவித்திலை தாவரங்களின் நரம்புகளில் அமைந்துள்ளன. அங்கு தவிர பூண்டு குடும்ப தாவரங்களின் மேற்றோலின் கீழே உருளை வடிவ படையாக காணப்படும். ஒட்டுக்கள விளையத்தின் முதன்மை தொழிலாக தாங்குதலை குறிப்பிடலாம். இது இருவித்திலை தாவர தண்டுக்கு பொறிமுறை வலுவை வழங்குகின்றது. சுருக்கமாக சொன்னால் பூண்டு தாவரங்களில் தாங்கள் தொழிலானது பிரதானமாக ஒட்டுக்கள விளையத்தினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றது எனலாம். தாவர இலைகளுக்கான தாங்கும் வலுவும் அடுக்கள விளையத்தாலேயே வழங்கப்படுகின்றது. இன்னொரு வகையான வள்ளுருக்கள விளையம் தொழில் ஒளி தொகுப்பு ஆகும். வள்ளுருக்கள விளையத்தை இருவித்திலை தாவர தண்டுகளில் வழங்கும் ஒளி தொகுப்பாக அறிமுகம் செய்ய முடியும். வள்ளுருக்கள விளையம் இறந்த கலன்களை கொண்டுள்ளது. செல்லுலோசு கலச்சுவரில் இலிக்னின் படிவதால் இவை இறந்த கலன்களாகும். இந்த இலிக்னின் படிவானது இலிக்னினேற்றம் எனப்படும். இவ்விளையத்தில் கற்கலன்கள் மற்றும் நார்கலங்கள் என இருவகையான கலங்கள் உள்ளன. வள்ளுருக்கள விளையத்தின் கலங்கள் நெருக்கமாக காணப்படுவதால் அவற்றில் களத்திடைவெளிகள் காணப்பட மாட்டாது. நார்கலங்கள் கால் இழையத்தில் கால் நாராகவும் உரிய இழையத்தில் உரிய நாராகவும் காணப்படுகின்றது. தேங்காய் நார், சணல், பஞ்சின் நூல் என்பன வள்ளுருக்கள விளைய நார்களால் ஆக்கப்பெற்றுள்ளன. கற்களங்களை தெங்கு, காஞ்சுரை, மா முதலியவற்றின் உட்கணியத்திலும், கொய்யா, பேரிக்காயின் சுற்று கணியத்திலும், கோப்பி, பேரிச்சை முதலானவற்றின் வித்துறையிலும் காணலாம். இப்போது நாம் சிக்கலான நிலையிழையம் பற்றி ஆராய இருக்கின்றோம். முன்பே கூறியது போல் சிக்கலான நிலையிழையங்கள் பல வகையான கலங்களால் ஆனவை. சிக்கலான நிலையிழையம் என்று நீங்கள் எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது நிக், தாவர உடலில் நிகழ்கின்ற செயற்பாடுகளின் அடிப்படையில் இருவகையான சிக்கலான நிலையிழையங்கள் இனங்காணப்படுகின்றன. கால் மற்றும் உரியம். இவை தாவரத்தின் தண்டு, வேர் மற்றும் இலைகளின் கலன் தொகுதிகளில் காணப்படுகின்றன. சிக்கலான நிலையிழையங்களில் முதலில் கால் இழையத்தை பற்றி பார்ப்போம். இந்த இழையமானது தாவர வேர்கள் உறிஞ்சுகின்ற நீரையும் கனியுப்புக்களையும் தாவர உடல் முழுவதும் கொண்டு செல்கின்ற தொழிலை செய்வதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ளது. கால் இழையமானது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடும் 4 வகை கலங்களை கொண்டுள்ளது. அவை கால்கலன் மூலகம், குளட்போலி, கால்நார் மற்றும் கால் புடைக்கள விளையம் என்பன. கால் இழையத்திலுள்ள கால்கலன்கள், குளட்போலிகள், கால்நார்கள் என்பன இலிக்னினேற்றத்தால் இறக்கின்றன. இவை தாவரத்துக்கு ஆதாரத்தை வழங்குகின்றன. தாவர வேர்கள் உறிஞ்சும் கனியுப்புக்களை கொண்ட நீரை தாவர உடல் முழுவதும் கடத்துவதும் தாவரத்துக்கு பொறிமுறை வலுவை அளித்தலும் கால் இழையங்களின் தொழில்கள் ஆகும். இப்போது நீங்கள் கால் இழையத்தை பற்றி போதுமான அறிவை பெற்றுள்ளீர்கள். இனி அடுத்த சிக்கலான இழையமான உரியம் பற்றி பார்ப்போம். கால் இழையம் போன்று உரிய இழையமும் 4 வகையான கலங்களை கொண்டது. அதாவது நெய்யரி குழாய் மூலகம், தோலமை கலம், உரிய நார், உரிய புடைக்கள விளையம் என்பன ஆகும். நெய்யரி குழாய் மூலகங்கள் பகுதி அளவில் சிதைந்த குறுக்கு சுவர்களால் ஒன்றோடொன்று இணைந்து நெய்யரி குழாய்களை உருவாக்குகின்றன. சுக்குரோசை பிரதானமாக கொண்டு உணவு கொண்டு செல்லலில் ஈடுபடுவதே நெய்யரி குழாய்களின் முக்கியமான தொழிலாகும்.
நெய்யரி குழாய் மூலகங்களில் கரு காணப்படாது. ஆகவே அவற்றின் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்த இன்னொரு களத்தின் உதவி தேவையாகின்றது. இவ்வாறு உதவும் களம் தோழமை களம் என அழைக்கப்படும். தோழமை களங்கள் வடிவத்தில் நீண்டவை என்பதுடன் இவை நெய்யரி குழாய் மூலகங்களுடன் இணைந்தே காணப்படும். நெய்யரி குழாய் கலங்களில் கருக்கள் அமைந்திராத போதும் குறிப்பிட்ட இழையத்தில் காணப்படும் தோழமை கலங்கள் புடைக்கள வெளிய கலங்கள் மற்றும் நெய்யரி குழாய் கலங்கள் உயிருள்ள கலங்களாகும். ஆயினும் புடைக்கள வெளிய நார்கள் உயிரற்ற கலங்களால் ஆனவை. இலைகளில் உற்பத்தியாகும் நெய்யரி குழாய்களினூடாக தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த பாடத்தில் தாவர இலையங்கள் பற்றி அருமையான பல விடயங்கள் கற்றுக்கொண்டோம் இல்லையா? ஆம் நிக், இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவற்றை இனி சுருக்கமாக பார்ப்போம். முதலில் நாம் பிரி இழையங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து நிலை இழையங்கள் பற்றி பார்த்தோம். இப்போது எளிய நிலை இழையங்கள், சிக்கலான நிலை இழையங்கள் என்று இருவகையான இழையங்கள் உள்ளது எமக்கு தெரியும். எளிய நிலை இழையங்களில் புடைக்கள விளியம், ஒட்டுக்கள விளியம், வல்லுருக்கள விளியம் உள்ளிட்ட பல இழையங்கள் உள்ளன. கால் மற்றும் உரியம் என்பன பற்றிய சிக்கலான நிலை இழையங்களின் கீழே நாம் கற்றோம். இப்போது தாவர இழையங்களை பற்றி நீங்கள் விரிவாக கற்றிருக்கின்றீர்கள். இன்னொரு பாடத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம்.